பயணங்கள் நான் செய்து ஓய்ந்து விட்டேன். பயணத்தில் துணையாக யாருமில்லை. பயணங்கள் நான் செய்து ஓய்ந்து விட்டேன். பயணத்தில் துணையாக யாருமில்லை. பாவத்தாலான மட்டும் சாய்ந்து விட்டேன். பாசமாய் மடி மீது என்னை வளர்த்தாய். பாசமாய் மடி மீது என்னை வளர்த்தாய். அன்னை மரி ஆ உன்னை எண்ணி பணிந்தேன் பாதமே. தஞ்சமாக தேற்றிடுவாய் தேவன் இயேசு பாதமே. தஞ்சமாக தேற்றிடுவாய் தேவன் இயேசு பாதமே. அன்னை மரி ஆ உன்னை எண்ணி. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 22/2/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணையோடும் அன்னையின் அன்போடும் நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 73, 16, 17, 18. சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாவுக்காக நாம் அர்ப்பணிக்கும் நாள். அநேக பேர் அன்னை மரியாவுக்காக அதிக சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் செய்வது உண்டு. இன்றைய வாசகம் 1 பேதுரு 5:1-4. 1 பேதுரு 5:1-4. நாம் தினம் துன்பங்களுக்கு சாட்சியம் வெளிப்படவிருக்கும் மாற்றில் பங்கு கொள்ளப் போகிறவனும் உடன் மூப்பனும் முறையில் கூறுகிறேன். பவுல் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதனால் 1 பேதுருவில் நாம் அதில் அழியா மாற்றுள்ள முடிவை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாகும். மத்தேயு 16:13-19. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு செல்லும்போது சீடர்களை பார்த்து, மானிட மகன் யார் என்று சொல்கிறார்கள் என்று. இதே போல்தான் அவர் மார்க் நற்செய்தி 8:27-33 கேட்டிருப்பார். இந்த வசனம் அதிலும் இருக்கும். நான் யார் என்று சொல்கிறார்கள் மக்கள் என்று. அதனால் சிலர் எரேமியா என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், அப்பொழுது அவர் இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கிறார். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே சீமோன் பேதுரு, நீர் மெஸ்ஸையா. அதில் நீ மெஸ்ஸையா என்று சொல்லும் பொழுது அவர், ஏனென்றால் நான் துன்பப்படணும் கஷ்டப்படணும் என்பது ஆண்டவரே அது உங்களுக்கு நடக்கக்கூடாது என்பது அவர் அப்பால போ சாத்தானே என்பார். ஆனால் இதில் பாருங்கள், அவரை கடவுளின் நீ மெஸ்ஸையா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன உடனே, யோவானின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன், ஏனென்றில் மனிதர் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணக தந்தையே உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறுகிறார். பேதுரு, இந்த பாறை மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் திறவுகோல் வெற்றி கொள்ளா என்று பேதுருவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பேதுருவுக்கு ஆசீர்வாதம் எதற்காக என்றால், பேதுரு தான் செய்த தவறை மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் யூதாஸ் மனம் வருந்தாமல் வெளியே போய் தூக்கிலிட்டுக் கொள்கிறார். இதான் பேதுருக்கும் யூதாஸுக்கும் உள்ள வித்தியாசம். இன்று அன்னை மரியாளுடைய நாள் என்பதால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அன்னை மரியாள் ஒரு மிக சிறந்த முன்மாதிரி. அன்னை மரியாவின் வாழ்வை சற்று தியானித்து பார்த்தால் அதன் உண்மை புலப்படும். கப்ரியேல் வானதுதர் இயேசுவின் பிறப்பு செய்தி முன் அறிவிப்பை அன்னை மரியாவிடம் சுட்டி காட்டிய போது, ஒரு இளம்பெண் துணிச்சலோடு இறைவனுடைய திருவுளத்தை தன்னையே முழுமையாக கையளித்தார் அன்னை மரியாள். இயேசுவை கருவில் தாங்கிய காலகட்டத்தில் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றால் மோசேயின் சட்டத்தின்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த சட்டத்தை அன்னை மரியா அறிந்திருந்தும் தன்னை அழைத்த கடவுள் தன்னோடு உடனிருப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி தன்னையே முழுவதுமாக கையளித்தார். இதோ இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறதுனா, ஆண்டவரின் அடிமை, இதோ உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். நாம் நம் வாழ்க்கையில் நமக்கு வரும் எல்லா இன்பத் துன்பங்களையும்
ஆண்டவருக்காக நாம் விட்டு கொடுப்போம். உமது சொற்படி எனக்கு ஆண்டவரே, நீர் என்ன நினைக்கிறீரோ அது எங்களுக்கு நிகழட்டும். நீர் என்ன கொடுத்தாலும் சரி, நாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று நம்மையே நாம் கையளிக்க முயற்சி செய்வோம், முன் வருவோம். நாம் அதுக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். இந்த அன்னை மரியா உடனே அதை பெற்றுக்கொள்ள தயாரித்தாங்க. அதுபோல் நாம் அன்னை மரியா போல வாழ முயற்சி செய்வோம். அன்பிறைவா, இதோ இந்த நன்னாளில் எங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை தந்து எங்களை இன்னொரு விடியலை காண செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ அன்னை மரியாளை போல எங்கள் வாழ்வையும் மாற்ற எங்களுக்கு ஆசிரியத்தாரும். இதோ யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றும். இதோ அன்னை மரியாவை போல எங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகிற்கு ஒரே ஒரு அன்னை மரியாள் தான். அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. ஆனால் நாம் அன்னை மரியாளின் பக்தர்கள் என்று சொல்கிறதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்னை மரியாவை போல தாழ்ச்சி, பொறுமை, அமைதி, அடிமை, சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்ற இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எங்கள் வாழ்வின் வளமாக்கும், வழியாக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.